ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிருக்கீங்க, இப்படி மடக்கி அடிக்கிற மாதிரி எங்களுக்கு போடுங்க மேடம். மடக்கி அடிக்கணும், மேலே 2 லைன் இருக்கணும். மடக்கி எதில் எப்படி இதை நடுவில் சென்ட்ரு பண்ணுமா இல்லை இந்த முடிவு டிகிரியில் சென்ட்ரு பண்ணுமான்னு கேட்டிருக்கீங்க. முடிவு டிகிரியில் தான் சென்ட்ரெல்லாம் பண்ணக்கூடாது, முடிவு டிகிரியில் தான் நம்ம அந்த அமௌண்ட்டே அடிக்கணும். அதுக்காகவே இதை அடிக்கிறேன், பார்த்துக்கங்க. பேப்பரை செட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டே இருக்கேன். பேப்பரை செட் பண்ணிக்கோங்க, சிங்கிள் டிகிரி வச்சுக்கோங்க, 10 to 75 மார்ஜின் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம எப்பவும் பண்ணுறது. இப்போ இதுக்கு கால்குலேஷன் போடுவோம். கால்குலேஷன் போடுறோம். 10 to 75, இடைப்பட்ட ஸ்பேஸ் 65. எப்படி இருக்கோ அப்படின்னா அப்படியே தான் இருக்குது. இது சீனியர், ஜூனியர் தான், சீனியர் கிடையாது. 1 2 3 4 கோடு, 1 2 3 4 கோடு இருக்குது. இதை மாதிரியே போடுங்க. கோட்டுக்கு 2 2 4. இப்போ 65 ஐஃபனை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறீங்க. ஆஃப் டேக்கு பார்த்தீங்கன்னா 2 சவுத்து, 2 நார்த்து, அலாட்மெண்ட் 2 நார்த்து, அலாட்மெண்ட் 2 சவுத்து. அப்போ ஆஃப் டேக்குக்கு இடையில என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐஃபன் வருது. இது 2023 பிப்ரவரி கொஸ்டின். இது உங்களுக்கு நல்லா இருக்குமே, இப்படியே வந்திருக்கே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு போடுறேன். ஐஃபன் வந்ததுனால, ஆனால் பிள்ளைங்க கிறுக்கியிருக்காங்க, ஐஃபனோட இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 8. இங்கே எங்கேயுமே பாருங்கள், இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, எங்கேயுமே ஒரு கம்மா கூட கிடையாது. அப்படிங்கும்போது நீங்கள் கம்மா போடலன்னா தப்பே இல்லை, நீங்கள் போடவே கூடாது. எங்கே இருக்குது? 3 தள்ளி கம்மான்னு இருக்கா, 2 தள்ளின்னு கம்மான்னு இருக்கா, 2 தள்ளி புள்ளி இருக்கா, 3 தள்ளி புள்ளி இருக்கா, ஒன்றுமே கிடையாது. அதனால் நீங்கள் அப்படியே அடிக்க வேண்டியது தான், உங்களுக்கு தப்பே கிடையாது. இது எத்தனை? 2 4 6 8. அப்போ எவ்வளோ? 8. அடுத்தது அலாட்மெண்ட்டை பார்க்குறீங்க. அலாட்மெண்ட் எவ்வளோ? 2 4 6 8 10. 2 4 6 8 10 10. திரும்பவும் 8, திரும்பவும் 10. இதுதான்ப்பா. அடுத்தது என்ன பண்ணுவோம், இதாக்கணும். இதை அனைத்தையும் கூட்டிட்டு இங்கே வரதை பார்ப்பீங்க. அப்போ எத்தனை வருது? 10 20 30 40 44. அப்போ 65 ஐஃபன்லேருந்து 44 கழிச்சா, ஏன்னா இது இங்கிலீஷ் ஜூனியராக இருந்தாலும் சீனியராக இருந்தாலும் 10 to 75 இடைப்பட்ட ஸ்பேஸ் 65 கழிச்சிங்களா எவ்வளோ? 5ல் 4 போச்சுன்னா 1, 6ல் 4 போச்சுன்னா 2. அப்படியே இங்கே போட்டுற வேண்டியதுதான். உங்களுக்கு நிறைய என்னோட சேனலில் போட்டிருக்கேன், கால்குலேஷனும் போட்டிருக்கேன். அடுத்தது இதை என்ன பண்ணணும், நம்ம இது எல்லாத்தையும் டிகிரியிலேருந்து எப்படி அடிக்கணும்னு பார்க்கணும். ஆரம்ப டிகிரி 10 21 31 முடியுதா? 33 ஆரம்பிக்குது, ப்ளஸ் 10 43 முடியுது, 45 ஆரம்பிக்குது, ப்ளஸ் 8 53 முடியுது, 55 ஆரம்பிக்குது, ப்ளஸ் 10 65 முடியுது, 67 ஆரம்பிக்கிறது, ப்ளஸ் 8 75 முடியுது. எப்படி கணக்கு மாறி மாறி இருந்தாலுமே 10ல் ஆரம்பித்து 75 முடிஞ்சதுன்னா உங்கள் இது ஓகே. இப்போ இதுக்கு ஹெட்டிங். இப்போ ப்ரைமரி ப்ராடக்ட் சப்ளை டு சென்னை நார்த் ஜோன் பார்க்குறோம். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34 36 38 40 42 44 46 47. அப்போ எதில் இருந்து கழிக்கணும்? 65லேருந்து 47 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னா 8. 5ல் 4 போச்சுன்னா 1. அதை 2ஆல் வகுக்கணும். வகுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 9 ப்ளஸ் ஆரம்பம் 10. 19ல் அந்த ஹெட்டிங் அடிச்சிடலாம். சரி, அடிப்போம். அவ்வளோதான். இதெல்லாம் பிரிச்சுட்டு அப்படியே வர வேண்டியதுதான். எல்லா ஹெட்டிங்கும் 2 தான். அப்போ 19ல் ஹெட்டிங் அடிக்க ஆரம்பிச்சிருவோம், ஸ்டேட்மெண்ட்டை அடிக்க ஆரம்பிச்சிருவோம். 19 10
15 16 17 18 19 ஷிஃப்ட் போட்டு. இப்போ நான் நிறைய வீடியோ போட்டேன், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட அடிக்கலாம். நீங்கள் கால்குலேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு ஐஃபன். நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுவோம், 8 2 கோடு போடுவோம். 2 4 6 8. அடுத்தது 10 2 2 4 6 8 10. ஒரு ஸ்பேஸ் தள்ளிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது 8 2 2 4 6 8. அடுத்து 10 2 4 6 8 10. ரெண்டு 4 6 8 10. ஓகே. இப்போ என்ன செய்யணும், எல்லாமே அடிச்சுட்டு போயிடலாம். எல்லாம் அந்தந்த டிகிரி தான். இப்போ பின்னாடியிலேருந்து வரணும்லாம் அவசியம் கிடையாது, முன்னாடியிலேருந்தே போயிடலாம். 1 2 அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கங்க. நேம் ஆஃப் த ஃபஸ்ட்டும் ஐட்டம்ஸும் ரெண்டாவது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஆனால் இங்கே விட்டுருக்கிறது என்ன, 21. அப்போ என்ன, இதை பாருங்க, 21 11 போச்சுன்னா மிச்சம் 10. 10 2ஆல் வகுத்தீங்கன்னா 5. இது ஃபஸ்ட்டே, அதனால் 10 வச்சு தான் கூட்டணும். அப்போ 15வது டிகிரியில் அதை அடிச்சிருவோம். 10 11 12 13 14 15. நேம் ஆஃப் த. அடுத்தது அலாட்மெண்ட்லாம் அந்தந்த டிகிரியே தான். ஏன்னா இங்கே பாருங்கள், அடுத்ததெல்லாம் சின்னது, மேலே இருக்கிறது தான் பெருசு. அப்போ ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம், கொஞ்சம் நேரம் கூட ஆகாது. அடிக்க ஆரம்பிக்கிற டிகிரியிலேயே தான் இதை அடிக்கணும். அடுத்தது ஆஃப் டேக் ஆஃப், அதுவும் அடிக்க ஆரம்பிக்கிறது தான். அவ்வளோதான். அடுத்தது என்ன பண்ணணும், இந்த நேம் ஆஃப் தக்கு இதை சென்டர் பண்ணணும். இது எத்தனை, 1 2 3 4 5. அங்கே இருக்கிறது 21. அப்போ என்ன பண்ணணும், 21ல் 5 போச்சுன்னா மிச்சம் 16. 16 2ஆல் வகுத்தீங்கன்னா 8 + 10. அப்போ 18வது டிகிரி, அதாவது 16 2ஆல் வகுத்தீங்கன்னா 8, ஆரம்ப டிகிரி 10. அப்போ 18வது டிகிரியில் அடிக்கணும். 16 தான், 18வது டிகிரியில் இது அடிக்கணும். 10 11 12 13 14 15 16 17 18. அடுத்த லைனு இதுக்கு இது பார்க்குறீங்க, இதுக்கு இது பார்க்குறீங்க. அது எத்தனை போட்டிருக்கோம், 10. 2 1 2 3 4 5 6 7. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு சைடு 2, ஒரு சைடு 1 ஒதுங்கும். இது எத்தனை, இது 10 போட்டிருக்கோம். அதே போல் 1 2 ஸ்பேஸ் 1 3 4 5 6 7 8, 2 சைடு 1 1 விட்டுடலாம். டூ நார்த்து, இதுவும் அதே போல தான்.
NORT தான் போட்டிருக்கு, ஹெச் போடல. இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட், இதில் ஹெச் போடலை, நம்ம போடணும். அது நான் போடாமல் விட்டுட்டேன், அதனால் விட்டுருங்க. ஹெச் போடலை அங்கே. அப்புறம் 2 சவுத். இது 10. ஆனால் 2 சவுத் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8, அதுவும் 2 தான். அதுக்கப்புறம் அப்படியே அடிச்சிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ். நான் என்ன பண்ண போகிறேன், ரைஸ் மெட்ரிக் டன் அப்படி போட்டு அதுக்கு கீழே. ஆனால் இது சென்டர் தான் பண்ணுவேன், ஆனால் வந்து எந்த வித கம்மாலாம் போட மாட்டேன், கம்மாவே இல்லை. இங்கே போயிடுங்கிறதுக்காக 2 உள்ள தள்ளி TONNE அந்த இதுக்கு நேராக தான் எல்லாம் கேட்டிங்க. அவங்கெல்லாம் இதை பார்த்துக்கோங்க. 2 இதை பார்க்கணும். 2 4 6 இதெல்லாம் 5 இருக்குது, 6 இருக்குது. அப்போ மேலே அலாட்மெண்ட்டு 10, 10ல் 6 போச்சுன்னா 2 சைடும் 2 2 விட்டுடலாம். ஏயையும் எல்லையும் விட்டுட்டு இன்னொரு எல்லுக்கு நேராக அடிச்சுக்கலாம். 657. அடுத்தது இங்கே பார்க்குறீங்க. அடுத்தது இதுவும் 6 தான், ஆனால் மேலே 8. அதனால் எஃப்க்கு நேராக ஓவை விட்டுட்டு எஃப்க்கு நேராக அடிச்சுக்கலாம். 141 8 8 2. அடுத்தது 2 6. அதனால் அடுத்தது 6 ஆஃபை விட்டுட்டு அடுத்த ஆஃபுக்கு 1 1 2 2 65 அங்கிட்டு 1. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு திரும்ப மெட்ரிக் கட் பண்ணி வருது பாருங்க, டன். அதுக்கு நேராகவே இது வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 5 இருக்குப்பா. இது திரும்பவும் இது 4 இருக்குது, இது 4 இருக்குது, இது 4 இருக்குது. அவ்வளோதான், நான் அடிச்சுட்டு முடிச்சிட போகிறேன். 5ன்னும் போது முதல்ல 6 இருந்து தான், எந்த வித கமாவும் எதுவுமே இல்லை. நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க. இது 4 தான் இருக்குது. எழுபத்தஞ்சு 32. அவ்வளோதான்ப்பா. அடுத்து வந்து என் சேனலில் தமிழ் 99 எப்படி டைப் பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸாக போடுவேன். எல்லா ஸ்டூடெண்ட்டும் பார்த்துக்கங்க. அடுத்து COA போகிறவங்கலாம் தமிழ் 99 தமிழ் போகாதவங்கலாம் பாருங்கள். இதை முடிச்சுட்டேன், இதை கோடு போட்டு காமிச்சிடலாம். இதை பாருங்க, கோடு போட்டுடுறோம் பாருங்கள் ஸ்டூடெண்ட். அவ்வளோதான், ரொம்ப அடிக்க எக்ஸாம் டயத்தில் டைமும் இல்லை.
சரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். இதுதான் கொஸ்டின். ரெண்டையும் சேர்த்து வச்சே பார்த்துக்கோங்க. இது கால்குலேஷன். கால்குலேஷனையும் பார்த்துக்கங்க. நல்லா பார்த்துக்கங்க ஸ்டூடெண்ட். நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.